எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலேஜ் பற்றி அன்போடு அழைக்கிறேன். நீ விரும்பினது காரியம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இந்த வேலை கிடைக்குன்னு நினச்சேன், வேலை கிடைக்கல. அதில் திருமணம், என் வீட்டில் என் மகளுக்கு, என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு திருமணம் நடக்கும்னு நினச்சேன், திருமணம் நடக்கலை. எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் நினச்சேன், பாஸ் பண்ணலை. இன்னும் பாருங்கள், பலவிதமான காரியங்கள் எவ்வளவோ நம்ம ஜெபித்து பார்ப்போம், அதிசயம் நடக்கலான்னு நினச்சேன். சோர்ந்து போயிருந்தீங்க. அள்ளி சோர்ந்து போகாதங்க. நினைப்பதற்கு மேலாக இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை காக்க வச்சிருக்கிறார். நீ விரும்பின காரியம் கிடைக்கும் சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதங்க. அல்லேலூயா. நீ விரும்பின காரியத்திலும் அதிகமாக கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அல்லேலூயா மகிமை உண்டாவதாக. நினைப்பதற்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாக செய்வாராம் பாருங்க. இன்னைக்கு வேண்டிக் கொண்ட காரியம் கிடைக்கலையே, நான் ஜெபித்த காரியம் கிடைக்கலையே, நான் நினச்ச காரியம் நடக்கலையே, கலங்கி நிற்கலாம். கர்த்தர் உங்கள் விருப்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கு மேலாக உங்களுக்கு செய்ய போகிறார். அல்ல, நிறைய நேரங்களில் பாருங்கள், நான் இப்படி தான் அழுது புலம்பிக்கிட்டே இருப்பேன். இதை நினச்சேன், அப்படி நடக்கும்னு நினச்சேன், இப்படி நடக்கும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்கலையே. புலம்புவேன், ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடிப்பேன். ஏனப்பா, ஏன் இந்த தாமதம், ஏன் என்னுடைய பாவம் என்ன, மன்னிங்கப்பா. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிச்சிருங்கப்பா. நான் அந்த காரியத்தை நினச்சி பார்த்தேன், விரும்பினேன், நடக்கலையே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கண் காணலை, காது கேட்கலை. அல்லேலூயா. நான் உனக்கு செய்வேன். உன்னுடைய வேலைலாம் நீ ஜெபிக்கணும், துதிக்கணும், அதுதான் ஊழியம் செய்யணும். நான் உன்னுடைய காரியத்தை என்ன செய்வேன், பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுவார் பாருங்க. அப்புறம் அப்படியே பாருங்க, கண்ணீரை தொடச்சிருவார். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது அல்லேலூயா அதிசயம் நடக்கும் பாருங்கள். நான் கேட்டதுக்கு மேலாக என் தேவன் எனக்கு செய்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைடைய திருமண வாழ்க்கையில், படிப்பு வாழ்க்கையிலலாம் பாருங்கள், மிகவும் கண்ணீர் வடிப்பேன். ஏன்னா என் கணவனுக்கு பிசினஸ் ஒன்றுமே வாய்க்காது பாருங்கள். வருமானம் இல்லாதபடி கலங்கி தவிக்கிற நேரத்துலலாம் ஆண்டு சமுத்திரம் அழும்பொழுதில் நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார் பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், கர்த்தர் நடத்தினார். இப்படியே படிப்பு காரியத்திலையும் திருமண காரியத்திலும் அல்லேலூயா கர்த்தர் அதிசயமாக எனக்கு நடத்தினார். என்கிட்ட பணம் இல்லை, எப்படி திருமணம் பண்ண முடியாது, படிக்க முடியாது. அப்போலாம் நிறைய நேரங்களில் பாருங்கள் நினச்சி அழுவேன். ஆனால் கர்த்தர் எங்களை அப்படியே வைக்கல பாருங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அல்லேலூயா பிள்ளைகளை படிக்க வைத்தார். திருமணம் நடந்தது, கர்த்தர் குழந்தை கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட விரும்பின காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த காலை வேளையில் நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். இனியா நடக்க போகுது, இது வரைக்கும் நடக்கலை, இனியா நடக்க போகுது, இனி செபித்து நான் என்னத்தை கண்டேன். சோர்ந்து போதாங்க தேவ பிள்ளைகள். நினைப்பதற்கும் வேண்டும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் அப்பான்னு சொல்லுவீங்க, கர்த்தர் நன்மைக்கு தான் என்னை நடத்தியிருக்காரு. நான் பட்ட பாடுகள்லாம் பாருங்கள், இப்போ சொல்லி அழுவேன், இத்தனை பாடு அனுபவிச்சேன்னு சொல்லி. அது உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்பாரு. நீ ஊழியத்துக்கு அவனை அழைத்ததுனால அந்த பாடுகள்லாம் உனக்கு ட்ரைனிங். அப்போ தான் அடுத்தவர்கள் வந்து செபிக்க வரும்போது ஒரு பாரம் வரும் உனக்கு. அல்லேலூயா. உண்மையாகவே பாருங்கள், நொறுக்கிற நேரம், உடைகிற நேரம்லாம் அவர் நம்மளை ஆற்றி தேய்த்து அரவணைக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்ற. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீ விரும்பின காரியம் நடக்கலன்னு சொல்லி நினச்சி அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் நினைப்பதற்கும் மேலாக, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. செங்கடல் பிளக்குன்னு சொல்லி மோசேக்கு தெரியாது பாருங்கள். அல்லேலூயா. ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது. பின்னால் பார்வோன் சேனை துரத்துறாங்க, முன்னால் செங்கல் என்ன செய்ய. ஒரு 4 பேர் ஜெபிச்சிருப்பாங்களா இருக்கும், 4 பேர் முறுமுறுத்திருப்பாங்க, 4 பேர் அங்கே இருந்திருக்கலாமேன்னு இருப்பாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்களோ. அல்லேலூயா. மோசே கூட புலம்பிருக்கலாம். அல்லேலூயா. ஏன்பா என்னப்பா நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லு. மோசே
கையை நீட்டினார் பாருங்க, செங்கடலை கத்தர் பிளந்தார். பார்வோன் சேனை உன்னை துரத்துறான், நீ ஒரு மாதம் இதில் உட்காந்துக்க, நான் உனக்கு பாலம் கட்டி தாரேன், அப்போ போன்னு சொன்னாரே. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிற நேரம் காலம் இதுதான். ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்தது, பார்வோன் சேனை அழிந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், கதறி கொண்டு இருக்கலாம், புலம்பி கொண்டு இருக்கலாம். விரும்பின காரியம் வாய்க்கலையே, என் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ண நினச்சேனே, நடக்கலையே என்று சொல்லி இங்கே புலம்பி கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. நினைப்பதற்கு மேலாக இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவே, இந்த காலை வேளை நம்புகிறப்பா, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எனக்கு செய்ய போகிறீங்கப்பா. அதில் இன்னும் தொடர்ந்துலாம் செபிப்பேன்ப்பா, தொடர்ந்து உமக்காக நான் ஓடுவேன்னு சொல்லி தேவனுக்காக எழும்புங்க. காலைதோறும் கிருபை புதிய பாருங்கள், புது கிருபை கேளுங்க, புது ஆசீர்வாதத்தை கேளுங்க, புது வழி திறந்து கொடுப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய இறக்குகளுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்பின காரியம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்காதங்க. எழும்புங்க, செபிங்க, துதிங்க, தேவனோடு சஞ்சரிங்க. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. ஆதி பக்தர்களாம் இசப்பா, ஹல்லேலூயா, விரும்பின காரியம் வரலே நடக்கலேன்னு சொல்லி ஹல்லேலூயா புலம்புனாங்க. ஆனாலும் சுவாமி நினைப்பதற்கும் வேண்டுதற்கும் அதிகமாக செஞ்சிங்கப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது சுவாமி எவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சு, தனித்து விடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை. ஹல்லேலூயா. அந்த இடத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகள் விரும்பினதுக்கு மேலாக செய்து முடித்தீங்களே இசப்பா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சோர்ந்து போன பிள்ளைகள் இந்த வார்த்தையை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீ உயிரோடு ஒருவனை உனக்கு உண்டாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆறுதல் படுத்துங்கப்பா. அல்ல நினைப்பதற்கு மேலாக உனக்கு செய்வேன்னு சொல்லி பிள்ளைகள் ஆறுதல் படுத்துங்க இசப்பா. வல்லமை இறங்கட்டும், தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. வேலை கிடைக்கட்டப்பா, அக்கினி இறங்கட்டும், அக்கினி வறுமை தரித்திரம் அவங்க எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமம். வந்த தந்திரம் எல்லாம் எரியட்டும், எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவர் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிற ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். திருமண தடைகள் எரியட்டும், எரியட்டும். ஹல்லேலூயா. நீ என்னென்ன காரியத்துக்கு அப்பில் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு அந்தந்த காரியத்தில் பரலோக அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். தடைகள் எல்லாம் எரியட்டும், கால தாமதங்கள் எரியட்டும். வீட்டில் சண்டை முற்ற ஆவிகள் எரிக்கிறேன், 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 எரிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் யாக ஒரு குருசல் இல்லைப்பா, 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 இல்லைப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. நினைப்பதற்கு மேலாக செய்து பிள்ளையை சந்தோஷப்படுத்த வருவீராக இசப்பா. நன்றி, நன்றி. என்னென்ன காரியத்தை அழுது கொண்டு அந்தந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். இப்படி கண்ணீரை தொடங்க அக்கினி, அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா. ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை நீ ஒரு இறக்கத்தை காட்டுவீராக. அதிசயங்களை செய்யுங்க, 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 செய்யுங்க. ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா. படிக்கல் விசேஷம் ஞானம் கொடுங்க ஏசப்பா. நன்றிப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எங்கெங்கே போனால் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும். விபத்தின் ஆவி, தீங்க உண்டாக்குற ஆவி தொடக்கூடாதுப்பா. துஷ்டவழி கடந்து வரக்கூடாது, முழு சங்கரிக்கப்படுவானாக. நன்றிப்பா, நன்றிப்பா. தீயோர் என் உடலை விழுங்க நெருங்கையில் இடறி வீழ்ந்தார்கள், இல்லாமற் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். நன்றி, நன்றி. அக்கினி, அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட செல்லுங்கப்பா, வாகனத்தில் செல்லுங்கப்பா, வீட்டில் பொருட்கள் மேலே அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்க. நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும், ஞானத்துக்கு எடுக்கிற ஆவி எரியட்டும், சண்டை உண்டாக்குற ஆவி எரியட்டும். அக்கினி, அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும், எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். வியாபார ஸ்தலங்களில் போராடுற ஆவிகள் எரியட்டும், பொருளாதாரத்தில் போராடுற ஆவிகளை எரிக்கிறேன், 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 எரிக்கிறேன். ஸ்கூலில் கம்பெனியில் உண்டாக்குற பிரச்சனை உண்டாக்குற ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். மதுபான ஆவி எரியட்டும், வேசித்தன ஆவிகளை எரியட்டும், 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 எரியட்டும். ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா, ரட்சிப்பை கட்டளையிடுங்க இசப்பா. வல்லமை தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் பிள்ளை ஏந்தி சுமந்து தப்புவின் தேவைகளை சந்தியும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். நினைப்பதற்கு மேலாக அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவீராக ராஜா. நீரே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி, 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 நன்றி. கத்துங்க போடுக்கிறே வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.